இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரியலிஸ்டிக்கான ஒரு நோஸ் வந்து எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஸ்கின் டோன் வந்து கொண்டு வரலாம். அதுக்காக எப்படி கலர் மிக்சிங் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். எல்லோ கலர் கூட ரெட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். அந்த கலர் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் கூட எல்லோ கலர் சேர்க்கும்போது ஒரு க்ரீன் கலர் கிடைக்கும். அந்த க்ரீன் கூட ரெட் சேர்க்கும்போது ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெட் கூட ப்ளூ சேர்க்கும்போது ஒரு பர்பிள் கலரில் கிடைக்கும். இந்த 3 கலர்லேயும் ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ண நமக்கு டார்க் டோன்லேருந்து லைட் டோன் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து லைட்டாக அந்த வெளிநாட்டு கலர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கலர் பண்ணுறக்கும். அந்த டார்க் ப்ரௌன் வந்து ப்ரௌனிஷாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கலர் பண்ணுறக்கும் இருக்கும். இந்த மாதிரி டோன்ஸ் கலர் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நவுஸ் வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். பேக்ரவுண்டுக்காக அந்த ஆரஞ்சு கலர் லைட் ஸ்கின் டோன் பார்த்தீங்களா, அதை வந்து பேக்ரவுண்டுக்காக கொடுத்துருக்கோம். லைட்டாக எக்ஸ்ட்ரா டார்க்காக இருக்க அந்த ஆரஞ்சு கலர் டோன் வந்து நம்ம சைடில் வந்து கொடுத்துருக்கோம். நான் எடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து பிங்கிஷான கலரும் இருக்குது. அதனால் அந்த பிங்கிஷ் கலர் கீழே பர்பிள் கலர் கூட ஒயிட் சேர்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த கலரை யூஸ் பண்ணி அந்த பிங்கிஷ் கலரில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சென்டரில் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருப்போம். பியூர் ஹைலைட்டாக நம்ம கொடுக்காம லைட்டான ஒயிட் வர மாதிரி மெர்ச் பண்ணியிருப்போம். நம்ம வந்து மெர்ச் பண்ணும்போது இந்த லைன்ஸ் வந்து இன்னொரு கலர் ஜாயிண்ட் ஆகும்போது இந்த லைன்ஸ் வராமல் ரெண்டையும் நம்ம மெர்ச் பண்ணணும். மெர்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். கீழே வந்து அந்த மூக்கோட அந்த வளைவு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து டார்க்னஸ் கலர் இருக்கும். அதில் வந்து லைட் எஃபெக்ட் வந்து இருக்காது. அது வளைவு இருக்கிறனாட்டிக்கு டார்க்காக இருக்கும். அதனால நான் வந்து டார்க்னஸ் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது ரெஃபரன்ஸ் இமேஜில் நம்ம பார்த்துக்கலாம். அதுலேயே நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல டார்க்னஸ் கலர் இருக்குது, இந்த இடத்துல பிங்கிஷ் கலர் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு ட்ரா பண்ணும்போது அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த சென்டரில் ரொம்பவுமே ஹைலைட்டாக நம்மளுக்கு இருக்கும். அந்த சர்க்கிளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல. அதனால் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒயிட் வர மாதிரி விட்டுட்டு மித்த இடத்துக்கும் நம்ம வந்து கலரிங் பண்ணியிருப்போம். இப்போவே ஒரு அளவுக்கு ரியலிஸ்டிக்கான நம்ம நவுஸ் வந்து கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம மூக்கூட அந்த வளைவு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து டார்க்னஸும் லைட்னஸும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது. அதனாலேயே நம்ம ஹைலைட் பண்ணி டார்க்னஸ் பக்கத்தால் ஹைலைட் வர மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருப்போம். கீழே வந்து அந்த மூச்சு இழுக்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஹைலைட் வந்து லைட்டாக இருக்குது. அதனால் நம்ம ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது பேக்ரவுண்டுக்காக லைட் ஸ்கின் டோன் கொடுத்துட்டு ஷேடோ வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூக்கோட ஷேடோ வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக டார்க்னஸ் வர மாதிரி நம்ம வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம வந்து மெர்ச் பண்ணி விட்டுருப்போம். அந்த ஆரஞ்சு கலரும் பிங்க் கலரும் ஒன்றா இருக்க மாதிரி நம்ம மெர்ச் பண்ணி விட்டுருப்போம். அந்த லைன்ஸ் வர மாதிரி வந்தால் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் லைன்ஸ் வராமல் நம்ம வந்து மெர்ச் பண்ணி விட்டுருப்போம். இப்போ நம்ம வந்து பாதி நவுஸ் வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம பண்ணி முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். எந்த இடத்துல கரெக்டாக லைட் டோன் இருக்குது, டார்க் டோன் இருக்குதுன்னு பார்த்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். பிங்கிஷான கலர் வர இடத்துல அந்த பர்பிள் கூட ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். நவுஸோட அந்த 2 பக்கம் அந்த வளைவு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நான் எடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து டார்க்காக இருக்குது. அதனால நான் வந்து அந்த வளைவு வந்து டார்க்னஸாக கொடுத்துருக்கேன். அந்த டார்க்னஸ் வந்து மூக்குக்கு கீழே தான் வரும். ஏன்னா நம்ம வந்து மூக்கு அந்த வளைவு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஷேடோ தான் கீழே இருக்கும். அதனால அந்த வளைவுக்கு கீழே அந்த டார்க்னஸ் வர மாதிரி நம்ம வந்து ஷேட் பண்ணியிருப்போம். அது வந்து நல்லா மெர்ச் பண்ணி விட்டுக்கலாம். மெர்ச் பண்ணுறதுக்காக லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி லைட் கலரும் டார்க் கலரும் நம்ம வந்து மெர்ச் பண்ணிக்கலாம். இப்போது நவுஸோட கீழ்ப்பகுதியும் டார்க்னஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல டார்க்னஸ் பண்ணிவிட்டு லைட் கலர் கொடுத்து மெர்ச் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப ஹைலைட்டான இடத்துக்கு பியூர் ஒயிட் கொடுத்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போது ஹைலைட் பண்ணி எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.